ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட் விசிட் பண்ணியிருந்தோம். வாங்க ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே நாங்கள் மார்னிங் அப்படி இல்லைன்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிடுவோம். அந்த அளவுக்கு நெரிசலே இருக்காது. ஆனால் நேற்றுக்கு கொஞ்சம் சாயந்தரமாக போனதுனால பார்க்கிங் லாட்லாம் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெரிசலாகவே இருந்துச்சு. வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 90 ரூபா, அப்புறம் 2.5 கிலோ வந்து 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா. இது கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம். சைஸுக்கு ஏற்றது மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. இவங்க கிட்ட வெள்ளை வெங்காயம் கூட அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 100 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சின்ன வெங்காயம் வந்து 2 கிலோ 100 ரூபா, 1 கிலோ வேணா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ 20 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபா, அரை கிலோ போடுவாங்க, மினிமம் 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அரை கிலோ வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்சி நம்ம சுக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. தக்காளி வந்து 3 கிலோ 50 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம மினிமம் வந்து ஒரு 3 கிலோ வாங்குற மாதிரி இருக்கும். கேரட்லாம் அரை கிலோ வந்து 20 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த வரி கத்தரி, இதுதான் நாட்டு கத்தரி, நம்ம எப்பவுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். இது 1 கிலோ 20 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு சில ஷாப்ல எல்லாம் 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. காய்கறி எல்லாம் ரேட் வந்து ரொம்பவே இப்போ கம்மியாயிடுச்சு. இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா கேரட் வந்து 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. பீட்ரூட்டும் 1 கிலோ 30 ரூபா. மினிமம் வந்து நம்ம அரை கிலோ வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா பிகேபி. இங்க வந்து காய்கறிகள்லாம் நல்ல ரீசனபிள் பிரைஸ்லயே கொடுக்குறாங்க. கோவக்காய் வந்து 1 கிலோ 30 ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. பூண்டுலாம் கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்பவே ரேட்டா இருந்துச்சு. இப்போ நல்ல மலிவாயிடுச்சு. 120, 130, 100 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்காங்க. புடலங்காயெல்லாம் 1 கிலோ 30 ரூபாய் தான். குடமிளகா வந்து அரை கிலோ 20 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. முள்ளங்கி கூட 1 கிலோ 20 ரூபாய் தான். பீன்ஸ் எல்லாம் அரை கிலோ வந்து 20 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா அரை கிலோ 20 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வந்து 1 கிலோ 30 ரூபாய் தான். சக்கரவள்ளி கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் வந்து 4 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் சைஸ் தேங்காய் வந்து 1 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. வாழைக்காய்லாம் இந்த மாதிரி கூறு கட்டி வச்சிருந்தாங்க. இது வந்து 30 ரூபாய், அப்புறம் 40 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாப்பில் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம எது எடுத்தாலுமே 40 ரூபாய் தான். அதுக்கப்புறம் லெமன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 30 ரூபாய் பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இந்த கேப்சிகம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல் கேப்சிகம் கிலோ வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ப்ராக்கலி வந்து கிலோ 80 ரூபாய். மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருக்காங்க. இதில் பெரிய மாங்காய் வந்து ஒரு கூறு 100 ரூபாய். இந்த சின்ன சைஸ் மாங்காய் ஒரு கூறு 50 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. லெமன் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் ஒரு பார்சல் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதில் வந்து ஒரு 8 லெமன் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் லெமனாகவே இருந்தது. நாங்களும் அதில் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் கொஞ்சமாக காய் வேணுன்றவங்க இந்த மாதிரி கூறு கட்டி வச்சிருக்கிற இடத்துல கூட வாங்கிக்கலாம். காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் 30 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. வாழைத்தண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. மார்க்கெட்டோட வெளியே இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் வந்து 4 கிலோ 100ன்னு போட்டிருந்தாங்க. நெல்லிக்காய் வந்து கிலோ 80 ரூபாய். அரை கிலோ வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பனங்கிழங்கு கூட இருந்துச்சு. பனங்கிழங்கு கிலோ 80 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே ஷாப்பில் வந்து வேர்க்கடலையும் அவைலபிளாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, வெள்ளரிக்காய் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இவங்க மார்க்கெட்டுக்கு போகிற வாசல்லையே வச்சுட்டு இருப்பாங்க. காய்கறி எல்லாமே வாங்கிட்டு சைடு வாசல் வழியாக நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் தான் பழ மார்க்கெட்டும் இருக்கும். பழ மார்க்கெட்டோட சைடு வாசல் வழியாக நம்ம உள்ளே போய்க்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கேம்பஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செப்பரேட் கேட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. சம்மர் வந்ததுனால மஸ்கு மெலான் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 3 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த குட்டி குட்டி ஜாம்பக்காய் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பாக்கெட் 50 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க.
ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கொய்யாக்கா வந்து இந்த ஷாப்பில் கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு சில ஷாப்ல எல்லாம் கிலோ 80 ரூபாய் அப்படின்னு கூட சேல் பண்ணுறாங்க. மாம்பழ வரத்தம் வந்து ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ஸ்டார்டிங் அப்படின்றதுனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். போக போக இன்னும் நல்லா மலிவாயிடும். இந்த ஷாப்பில் ஸ்ட்ராபெரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கேட்கும்போது இது வீட்டிலே வந்து ஆர்கானிக் முறையில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய், 1 கிலோ மேலேயே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த பழத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதை வந்து எங்கள் ஊரில் அயனிச்சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பலாப்பழத்தோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சொலைகள் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃப்ரூட்டு. ஆனால் இங்கே வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சாக தான் இருந்துச்சு. கிலோ 200, 220 இந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க. பழ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைடு வாசல் வழியாக போனால் ஃப்ரெண்ட்லேயே இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ஷாப் இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ராபெரிலாம் ஒரு பாக்ஸ் 60 ரூபான்னு வச்சுருக்காங்க. ப்ளூபெரி கூட அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு பாக்ஸ் வந்து 250 ரூபான்னு போடுறாங்க. கிவி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்தோன்னா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எல்லா விதமான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸும் இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம நிச்சயமாக இங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த லாங்கன் ஃப்ரூட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நொங்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து குட்டியாக ஒரு விதை இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஃப்ரூட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்டார் ஃப்ரூட்டும் இருந்துச்சு. ஆனால் பழமாக இல்லை, நல்லா பச்சையாக இருந்துச்சு. இதை வந்து பிக்கிள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேப்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுருகன் பழமுதிர்ச்சோலை. ஆரம்பத்திலே இருக்கும். அப்புறம் சீர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் அது கூட வாங்கிக்கலாம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்றது மாதிரியும் வெரைட்டிக்கு ஏற்றது மாதிரியும் ப்ரைஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. ஒரு சில இடங்களில் 140, அப்புறம் மேக்ஸிமம் வந்து 150 தான் ஃபைனல் ரேட்டாக வந்து வச்சுருந்தாங்க. மாதுளையும் அதே மாதிரி தான். அதோட சைஸுக்கு ஏற்றது மாதிரியும் வெரைட்டிக்கு ஏற்றது மாதிரியும் ப்ரைஸ் வந்து வெரி ஆகுது. 130 ரூபா, 140, 150 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க. செவ்வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் வந்து அன்னாசி பழமும் இருந்துச்சு. பழமாக இல்லை, பச்சையாக இருந்துச்சு. ஒரு பீஸ் வந்து 50 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. 2-3 நாளில் பழுத்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழ மார்க்கெட்லேயும் நெரிசல் வந்து கொஞ்சம் பரவலாக தான் இருந்துச்சு. இந்த முள் சீத்தா பழம் வச்சுருந்தாங்க ஒரு ஷாப்பில். இது வந்து கிலோ 80 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.